ஈவினிங் நாகப்பட்டினம் போகிற வேலை இருந்தது. அப்படியே நாகூருக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் அத்திப்பழ அல்வா சூப்பராக இருக்குங்க. பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்ததுனால அப்படியே அத்திப்பழ அல்வா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நாகப்பட்டினம் வேலையை முடிச்சுட்டு போனோம். ஒரு 8 மணி தான் அங்கே இருக்கும். நாகூரில் பயங்கர கூட்டம், உள்ளே போகவே முடியல, பயங்கரமாக டிராஃபிக்காக இருந்தது. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் 2-3 அக்கா என்ன பண்ணாங்க, கோலா மீனை ஃப்ரெஷ்ஷாக உரிச்சிட்டு இருந்தாங்க. ஈவினிங் வந்த கோலா போல் இருக்குங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் காலையிலே வாங்கி கோலா மீன் தான் சமைச்சிருந்தேன். இருந்தாலும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அங்கே மீன். அப்படியே பார்க்க அப்படியே ப்ளூ கலரில் அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம், கடத்தரு வழியாக உள்ளுக்குள்ளே போனோம். பயங்கரமாக மக்கள் வந்து ஆப்போசிட்டில் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ நோன்பு இருக்கிறதுனால வந்து தர்காவுக்கு வந்து ஜனங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. நாகூரில் ஒரு கடையில் மட்டும் ஸ்வீட்ஸ் நல்லா இருக்குங்க. அத்திப்பழ அல்வா, அதுக்கு நிறைய முந்திரி பருப்பு போட்டு அல்வா அதெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து நான் ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் என் வீட்டுக்கு என் பசங்களுக்கு எப்போவுமே இதை வந்து கொடுப்பேன். ஏன்னா அதில் நிறையா ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கறனால நான் அதை கொடுப்பேன். அதனால் நாகூர் வந்தீங்கன்னா இந்த கடையில் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போக சூப்பராக இருக்கும்.